சிஎஸ்ஐஆர் யுஜிசி நெட்டு டிசம்பர் 2025க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து விட்டிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதனுடைய இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம லாஸ்ட் டேட்டு எண்ட் டேட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ இதில் வந்து கெமிஸ்ட்ரி, அப்புறம் எர்த் அட்மாஸ்பியர், ஓஷன் அண்டு பிளானிட்டரி சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு இந்த சப்ஜெக்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். யூஜிசி நெட்டு அதாவது தமிழ், இங்கிலீஷு, மற்ற பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்த மாதிரி இருக்க பாடங்களுக்கு யூஜிசி நெட் வந்து தனியாக இருக்கும். அதை பற்றி நம்ம வந்ததுன்னா வீடியோ தனியாக செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2025 தொடங்குது. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 25 லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு இதுக்கான சிட்டி எக்ஸாமினேஷனுடைய சிட்டி இன்டிமேட்டேஷன் வந்து அப்டேட் பண்ணி விட்ருவாங்க. எக்ஸாம் டேட்டு பார்த்திங்கன்னா 18th டிசம்பர். ஓகே, ஸோ இப்போ ரஃபாக பார்த்துட்டோம்னாலும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே, ஸோ இன்னும் 2.5 மாதம் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்துட்டு இதில் டைமிங் பார்த்திங்கன்னா இது எல்லாருக்கும் காமன் தான். 9லேருந்து 12 ஈவினிங் அந்த 3 to 6 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக வந்துட்டு 3 வகையான டெஸ்ட் இருக்குதுன்ற பார்த்தோம். ஒன்று வந்து ஜேஆர்எஃப்க்கு, இன்னொன்று வந்து யூஜிசி நெட் லெக்சர்ஷிப்க்கு, இன்னொன்று யாராவது பிஹெச்டி அட்மிஷன் வந்து அவங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ இது இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அடுத்து வந்துட்டு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா கீழே இருக்கும் கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து போகும். ஸோ இப்போ இதில் போகும்போது ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு வரும்போது இது தனியாக இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்து நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஒரு இதை டீட்டெயில் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டருடைய டீட்டெயில்ஸு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இதில் வந்து எம்எஸ்சி செகண்ட் இயர் இல்லை எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இதில் எல்லா தகவலும் இருக்கும், நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு இங்கே ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு போகலாம். அந்த பேஜுக்கு போகும். இந்த பேஜில் வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து என்ன அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 1150, இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி, நான் கிரிமி லேயராக இருந்ததுன்னா 600 ரூபா, இல்லை எஸ்சி எஸ்டி தேர்ட் ஜென்ரல் பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ்க்கு 325 ரூபா. அதை வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இதே பேஜில் வந்து நீங்கள் ஸ்டெப் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, உங்களுக்கு ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் நேம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபாதர் நேம், மதர் நேம், இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். சப்போஸ் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா இது வந்து 10th கிளாஸில் இருக்க மாதிரி போட சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் குவாலிஃபை ஆனால் உங்கள் சர்டிஃபிகேட்டில் இந்த நேம்ஸ்லாம் வந்து வரும். அடுத்தது வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, மந்த்து, இயரு, ஜெண்டர் என்னன்றது போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேம், காடி நேம், மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, ப்ரெசன்ட் அட்ரஸ்லாம் என்னென்ன கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு அடுத்தது ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர், ப்ரெசன்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸும் சேமான்னு கேட்டிருக்கு. எஸ், இது வந்து நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நோன்னா நோ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது கீழே போனீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லணும். பாஸ்வேர்டுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு
செக்யூரிட்டி கொஷின் ஆன்சரு கேப்ஷா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து ஃபோன் நம்பருக்கு ரெண்டுத்துக்கும் தகவல் வரும். பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கு தகுந்தபடி தகவலை கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி எக்ஸாம் சார்ந்த தகவல் வேணும்னா நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.